இந்த வீடியோல மேக்ஸ்ல அல்ஜிப்ரால இருந்து ஒரு சம் பார்க்க போறோம். ஸோ இதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளவு தூரம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுப்போம். இதெல்லாம் பார்க்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு. ஸோ அதை சார்ட் அவுட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இதை நான் எடுத்துக்கிறேன். 4x ஸ்கொயர் மைனஸ் 9x பிளஸ் 2. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் கிட்ட இருக்க கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணோம். 4 × 2 8. சென்டரா இருக்கிறது பார்த்தீங்கன்னா -9. ஏதாவது ரெண்டு நம்பர் அதை மல்டிப்ளை பண்ணா 8ன்னு வரணும். அதை ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு -9 அப்படின்னு கிடைக்கணும். -8 -1 அப்படின்னு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 8 கிடைக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு -9 கிடைக்குது. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. 4x ஸ்கொயர்னு இருக்கு. அது ஸ்கொயரை மட்டும் விட்டுருங்க. 4x - 8 4x - 1. ரெண்டுமே ஒரே டேபிளில் வர மாதிரி இருந்தால் அதை சார்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே 4 டேபிளில் வரும்ல, அதனால 4 டேபிளை கிராஸ் பண்ணிடுறேன். எக்ஸ் - 2 4x - 1. இதுக்கு பதிலா இதை நம்ம எழுதலாம். ஓகேவா? அடுத்து இதை நான் எடுத்துக்கிறேன். 7x ஸ்கொயர் மைனஸ் 13x மைனஸ் 2. எக்ஸ் ஸ்கொயர் கிட்ட இருக்க கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்றேன். 7 × -2 -14. சென்டரா இருக்கிறது பார்த்தீங்கன்னா -13. ஏதாவது ரெண்டு நம்பர் அதை மல்டிப்ளை பண்ணா -14 வரணும். அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா -13 வரணும். -14 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு -14 கிடைக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு -13 கிடைக்குது. ஸோ ஸ்கொயரை விட்டுட்டோம் அப்படின்னா 7x - 14 7x + 1. ஓகேவா? இது 7 டேபிளில் ரெண்டுமே வரும். ஸோ இதை சார்ட் அவுட் பண்ணோம்னா x - 2 7x + 1. இதுக்கு பதிலா இதை நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்து இதை பாருங்க. 28x ஸ்கொயர் மைனஸ் 3x - 1. எக்ஸ் ஸ்கொயர் கிட்ட இருக்க கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்றேன். 28 × -1 -28. சென்டரா இருக்கிறது -3. ஏதாவது ரெண்டு நம்பர் அதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -28ன்னு வரணும். அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா -3ன்னு வரணும். -7 4ன்னு எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு -28 வருது. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு -3 அப்படின்னு கிடைக்குது. ஸ்கொயரை விட்டுட்டோம் அப்படின்னா 28x - 7 28x + 4. இது ரெண்டுமே 7 டேபிளில் வரும். ஸோ 4x - 1. இது ரெண்டுமே 4 டேபிளில் வரும். 7x + 1. ஸோ இதுக்கு பதிலா இதை நான் எழுதிக்கலாம். சரியா? கொஸ்டின் அப்படி எழுதுறேன். 4x ஸ்கொயர் மைனஸ் 9x + 2 7x ஸ்கொயர் மைனஸ் 13x
minus 2. 28x square minus 3x minus 1. ஓகேவா? இப்போ இதுக்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம்? x minus 2 4x minus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுக்கு பதிலா x minus 2 7x plus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுக்கு பதிலா 4x minus 1 7x plus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ x minus 2 ரெண்டாட்டி இருக்கு. ஸோ x minus 2 whole square அப்படின்னு எழுதிக்கிறேன். 4x minus 1 ரெண்டாட்டி இருக்கு. ஸோ 4x minus 1 whole square அப்படின்னு எழுதிக்கிறேன். 7x plus 1 ரெண்டாட்டி இருக்கு. 7x plus 1 ரெண்டாட்டி இருக்கு. அதனால whole square எழுதிக்கிறேன். சரியா? இப்போ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ரூட் வந்து தனித்தனியா வரும். சரியா? ஸோ அந்த ஸ்கொயரும் ரூட்டும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் உள்ள இருக்கிறது மட்டும் வரும். எக்ஸ் மைனஸ் 2 4x minus 1 7x plus 1. ஓகேவா? இதான் ஆன்சரு. இதுக்கு நம்ம மாடு போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ இதுல எக்ஸ் அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்கு. அந்த எக்ஸ் நம்ம வேரியபிள் சொல்லுவோம். அந்த வேரியபிளோட வேல்யூ பாசிட்டிவ்ல இருக்கலாம், நெகட்டிவ்லயும் இருக்கலாம். அதை இண்டிகேட் பண்ற வகையில தான் மாடு போடுறோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் பிராக்கெட்ல எக்ஸ் மைனஸ் 2 பிராக்கெட்ல 4x minus 1 பிராக்கெட்ல 7x plus 1. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.